அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா மாசி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். மாசி மாதம்னா காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் இடமான கும்ப ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் போது ஒவ்வொரு ராசியினருக்கும் ஒவ்வொரு மாதிரியான மாற்றங்கள் நிகழும். அந்த மாற்றங்கள் என்ன? அந்த மாற்றங்களால நமக்கு நல்லது நடக்க போதா கெட்டது நடக்க போதா? அது ஏன் சூரியனோட பயிற்சி? சூரியன்கிறது ஒரு குடும்பத்துக்கு தலைவர் மாதிரி, ஒரு நாட்டுக்கு தலைவர் மாதிரி. அந்த தலைமை நமக்கு சாதகமா இயங்க போதா பாதகமா இயங்க போதா? தலைமையில இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்துல நம்ம நல்லவங்களா தெரியுமா இல்ல டிஸ்டர்பன்ஸா தெரியுமா அப்படிங்கிறத பத்தி சகலத்தையும் இந்த பயிற்சி நமக்கு சொல்லும். அப்படிங்கும் போதுல நமக்கு இந்த நேரத்துல பதவி ஒரு சார்ந்த விஷயங்கள், அனுகூலமான விஷயங்கள் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி பாக்குறதுக்கு தான் இந்த மாசி மாத பலன்கள். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பயணிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்றதா, இல்ல ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் வந்து சனியோட இணைய போயிறார் அப்படின்னு நம்ம சொல்றதா? என்ன நெகட்டிவா சொல்றியா பாசிட்டிவா சொல்றியா? அதை முதல்ல சொல்ல அப்படின்னு கேக்குறீங்களா? ராசிக்கு 6ல குரு பயணித்து பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறார். இந்த நேரத்துல எதிரிகளால் உங்களுக்கு ஆதாய பலன், சக்சஸான நேரம். அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார். பெரும் பேரு உங்களுக்கு கிடைக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணவேன், தனவான் தர்மவான், அப்புறம் என்ன கொடைவல்லல், அப்புறம் வேற என்னெல்லாம் அந்த கொடுக்கிற தன்மை இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த பேரெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. கர்ணனுக்கு நிகரா இந்த நேரத்துல உங்களை புகழ் பாடுவாங்க. ஏன்னா ராசிக்கு 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்துல சனியோட இயங்குகிறார். அப்படின்னா என்ன? சனினா யாரு? முதியவர்கள், அது இல்லைன்னா யாரு? கால் கை ஊனமானவர்கள், இது இல்லாம வேற்று மொழி இனத்தவர்கள், வேற்று மதத்தவர்கள். இவங்க முன்னாடியெல்லாம் நீங்க ஒரு நல்ல மனிதர், உன்னதமான மனிதர்னு பேர் எடுக்கணும். இல்ல ஏற்கனவே இருள் சார்ந்த பகுதிகளில் கிராமத்து தேவதைகள் முன்னாடி ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு கிராமத்து கோயிலுக்கு போவீங்க, அங்க வந்து தான தர்மம் பண்ணுவீங்க, உங்களை வாழ்த்திட்டு போவாங்க. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப அதாவது ஒரு புளிசாதத்தை நம்ம கிண்டி கொண்டு போய் கிராமத்து கோயிலில் வச்சு நம்ம கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அங்கே நம்மள குடையவல்லன்னு சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். இது அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல. இதே பெரிய ஆளா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அந்த புளிசாதத்துக்கு பதிலாக அறுசுவை அன்னதானமே போட்டுருவாங்க. இதுதான் பெரிய ஆளுக்கும் சின்ன ஆளுக்கும். நம்மளால முடிஞ்சா புளிசாதம் தயிர் சாதம், நம்மளால முடிஞ்சிச்சுன்னா அறுசுவை உணவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். கௌரவமான மனிதர்னு பேர் வரும். சகல விலமா. அதே மாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்தை சூரியன் பார்க்கிறார், சனியோட இணைகிறார். பிதுர்தோஷம் சார்ந்த விஷயங்களை இந்த நேரத்துல உங்களால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். மாசி மாசத்துல என் முன்னோர்களால் எனக்கு சாபம், என் தகப்பனாரால் எனக்கு சாபம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்க முடியும். அந்த கொடுக்கிற அந்த உங்க கையில இருந்து எடுத்து கொடுக்கிற விஷயத்தால அதை நிவர்த்தி பண்ணிக்க முடியும். ஏன்? சூரியன் சனி இணைந்து 9ஆம் இடத்தை தானே பாக்குறாங்க. 9ஆம் இடத்தை பாக்குறாங்க அப்படின்னா என்ன? நம்ம எடுத்து கொடுக்கறனால அந்த தோஷம் நிவர்த்தி அடையுது நமக்கு. என் கையில இருந்து அந்த தனுசு ராசியினர் கையில இருந்து எடுத்து கொடுக்கறனால அந்த தோஷம் நிவர்த்தி அடையும். வேற எதுவும் பெரிய அளவு அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்துல சூரியன் சனி சேர்க்கையா இருக்காது இந்த தனுசு ராசியினருக்கு இருந்தா இந்த நேரத்துல தானம் தர்மம் அதிகமா பண்ணுங்க. கிராமத்து கோயில்களுக்கு, கிராமத்து கோயில்களுக்கு, முதியவர்களுக்கு, அதே மாதிரி கால் கை ஊனமானவர்களுக்கு, கண் தெரியாதவர்களுக்கு, முக்கியமா கண் தெரியாதவர்களுக்கு பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா? அதாவது அந்த கொடுக்குற நீங்க போடுற ரூபாய் சோறு அவங்களுக்கு பல வகையில நன்மையை உருவாக்கி தரும். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான நேரம். ராசிக்கு 3ல சனி சூரியன் சனி சேர்றாரு, இதனால நெகட்டிவா நடக்கும், அப்படி நடக்கும், இப்படி நடக்கும். இல்ல 9ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். கொடுக்கிறவரும் தானம் கொடுக்கிறவரும் சரி, தானம் வாங்குறவர்களும் சரி ஒரு இடத்துல இருக்காங்க. தானம் வாங்குறவங்க பலமா இருக்காங்க. அப்படிங்கும் போதுல அவங்க உங்களை வாழ்த்துனா அந்த வாழ்த்துக்கு உண்டான பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். பெரிய லெவல்ல வருவீங்க. கொடுக்கறதுக்கு இந்த மாசம் 30 நாள்ல ஏதாவது ஒரு நாளாவது உங்க கையில இருந்து யாராவது முதியவருக்கோ வயசானவருக்கோ இல்ல கிராமத்து கோயில்ல உள்ள தெய்வத்துக்கோ ஒண்ணு இல்ல உங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க தனுசு ராசினர். அதுவே ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குங்க உங்களுக்கு. பல வகையில சாதகமான தன்மை மாறும். நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க.
அதே மாதிரி ராசிக்கு 6ல உங்க ராசி அதிபதி போறா, எதிரிகளால் நன்மை. எதிரி உங்கள்கிட்ட வாலண்டியரா வந்து கொடுப்பான், இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட தெரியாம ஏமாத்திட்டு போயிட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்க. ஏமாத்தினவெல்லாம் இந்த நேரத்துல வந்து காசை கொடுத்துட்டு போவேன். பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு பாருங்க, சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. அப்படிங்கும்போது பல பிரச்சனைக்கு தீர்வு இந்த நேரத்துல உங்களால காண முடியும். மோட்சத்துக்கு உண்டான காலத்தையே உங்களால திரும்ப அவங்க முன்னோர்கள் செஞ்ச பாவத்தை முகன்னு இந்த நேரத்துல உங்களால தீர்க்க முடியும். சகல விதமான ஏற்றங்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி கோயில் சார்ந்த திருப்பணிகள், இதெல்லாம் உங்களை தேடி வரும். இந்தாங்க வச்சுக்கோங்க, நீங்க பார்த்து கொடுங்க, நீங்க பண்ணி கொடுங்க. கௌரவமான வாழ்க்கை இந்த நேரத்துல உங்களுக்கு வரப்போகுது. அதே மாதிரி வாத்தியார் துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல இது. பேங்க் செக்டார்ல மேனேஜர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்க ஆபீசர், உங்களுக்கும் மேல ஒரு ஆபீசர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட ஒரு நல்ல பேரு. அதே மாதிரி நகைக்கடையில இருக்கிறவங்களுக்கு நல்ல சேல்ஸ் இந்த வாட்டி நடக்கும். ஏன்? ராசிக்கு 6ல உங்க ராசி அதிபதி 12 பார்க்கும்போது அந்த குரு அந்த நகையை வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கணும். வக்ரமாக ஆகிறாருல சுக்கிரன், உங்க 6ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் வக்ரமாகிறது, நகையை வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும். நகைக்கடைக்காரர்களுக்கு பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப பிராண்ட், எனக்கு வருமானத்துக்கு முட்டையே இல்லடா அப்படின்னு வாயை திறந்தே சொல்லுவீங்க. தனுசு ராசினருக்கு வருமானத்துக்கு முட்டையே இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன், எல்லா வகையிலையும் சாதகமான தன்மையில இருக்கேன் அப்படின்னு இந்த நேரத்துல நீங்க சொல்லுவீங்க. தனுசு ராசினர் பிள்ளைகளால் பேரு நிச்சயம் உண்டு, பெரிய பேரு. அதாவது தனுசு ராசினர் இப்ப 10th 12th படிக்கிற பிள்ளைன்னா உங்க பசங்க ஸ்கூல் ஃபர்ஸ்டோ இல்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்டோ அந்த லெவலுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுப்பாங்க. பிள்ளைகளால் இந்த பேரு கிடைக்கும். சாதகமான தன்மை, முழுக்க 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 சாதகமான தன்மை. இந்த அது எப்ப மாசி மாசம் இருந்து இல்ல, அந்த குரு பெயர்ச்சியே ஆனாலும் உங்களுக்கு சாதகமான தன்மை, எல்லா வகையிலையும் வெற்றி. ராகு 4ஆம் இடத்துல இருக்கனால வீடு சார்ந்த விஷயங்கள், வாடகை வீடு கட்டி விடணும்னு நினைப்பீங்க. உங்க ராசி அதிபதி தானே வக்ரமாயிருக்கு, வக்ர நிவர்த்தி ஆயிருக்காரு, 6ல இருக்காரு. அப்ப வாடகை வீடு கட்டி விடணும், வாடகைக்கு இங்க காம்ப்ளெக்ஸ் கட்டணும், வாடகைக்கு இங்க பில்டிங் கட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஏற்கனவே சொத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் பரிபூரண நிவர்த்தி. கோட்டை கேஸ்ல எல்லாம் உங்களுக்கு சாதகமான கேஸ், சொத்து சார்ந்த விஷயங்கள்ல தான் சொல்றேன். கிரிமினல் கேஸ் உங்க மேல இருந்துச்சுன்னா அதுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா தனுசு ராசியிலருக்கு, தனுசு ராசியிலே ராகு ஒரு சிலருக்கு சஞ்சரிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ராசியிலே ஜனன கால ஜாதகத்துல சந்திரனும் ராகுவும் தனுசுலே இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்க மேல கிரிமினல் கேஸ் இந்த நேரத்துல விழுந்திருக்கும். அவங்களுக்கு சாதகமான தன்மையை நான் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு 6ல குரு இருக்கும் போது என்னமா இருக்கும், பாதிப்பு தான் நிகழும். அதெல்லாம் நான் சாதகமா சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிற தனுசு ராசியினருக்கு வாய்ப்பு தேடி வரும். அது சினிமாவா இருக்கட்டும், இசையா இருக்கட்டும், வேற ஏதாவது சிற்பமா இருக்கட்டும், தெய்வீக சம்பந்தப்பட்ட இறைப்பணியில செதுக்கிறவங்களா இருந்தா தெய்வம் கோயிலுக்கு உள்ள சிற்பத்தை நீங்க செதுக்கணும். அதாவது நீங்க செதுக்கி வைக்கிற சிற்பம் கும்பாபிஷேகம் பண்ற நேரம் இது. நீங்க செதுக்கி வச்சிருப்பீங்க ஒரு விநாயகர் சிலைய இல்ல ஒரு முருகர் சிலைய, அது இப்ப கும்பாபிஷேகம் ஆகணும். கும்ப மரியாதை உங்களுக்கும் தேடி வரணும், அந்த தெய்வத்துக்கும் தேடி வரணும், உங்களுக்கும் தேடி வரணும். சகலமும் ஏற்றம் மிகுந்த மாதம் இந்த மாசி மாதம் உங்களுக்கு. இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். மூல நட்சத்திரக்காரர்கள் 10ல இருக்கிற உங்க ராசி அதிபதிய உங்க நட்சத்திர அதிபதிய ராசி அதிபதி வக்ர நிவர்த்தி அடைந்து காண்கிறார். இதோட தொழில் ஸ்தானம் டாப் ஃபர்ஸ்ட் கிளாஸ். தொழிலால உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்க போகுது. அது எந்த தொழிலா இருக்கட்டும், எந்த துறையில வேணாலும் வேலை பாருங்க. இல்ல நான் வேலை பாக்குறேங்க, தொழில் இல்லைங்க, வேலை பாக்குறேங்க, ப்ரொமோஷன் உண்டு. உடனே அரசாங்க வேலை பாக்குறேன் எனக்கு ப்ரொமோஷன் உண்டான்னு கேட்காதீங்க, அது வேற கணக்கு. அதுக்கு வேற கணக்கு. நீங்க அதாவது வேற ஏதாவது பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் உண்டு. அதே மாதிரி தொழில் சார்ந்த துறையில பல வகையில லாபம் ஆதாயம் உண்டு. இது இல்லாம நீங்க மூல நட்சத்திரக்காரங்க ஒரு இடம் வாங்கி போடலாம், இல்ல வண்டி வாங்கலாம், இல்ல வீடு வாங்கலாம். அதாவது வாங்குற வரவுக்கு உண்டான தன்மை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்துல அதிகம். வரவு லாபத்துக்கு உண்டான வாய்ப்புகள், அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு மூல நட்சத்திரக்காரர்கள் இருக்கு. வரவு வைக்கிற மாதிரி ஒரு சேவிங்ஸ், பிக்சட் டெபாசிட்ல போட்டு வைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கும். வாங்கி போட்டா அது பாட்டு கிடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மை. சரியா? திருமணம் சார்ந்த அமைப்பு கொஞ்சம் பாதிப்பு. ராசிக்கு 7ல குரு வந்துடட்டும், உங்க ராசி அதிபதி ராசிக்கு 7ல வந்துடட்டும். இல்லையா
இந்த கேதுவாவது 9க்கு வந்துடட்டும், ராசிக்கு 9ல வந்துட்டோம். என்ன சொல்ல போனா கேது 9க்கு வர்றதோட குரு பயிற்சி ஆகிறதுதான் ஈஸி. அதுதான் பக்கத்துல வருது. அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரியா? அடுத்தது புராட நட்சத்திரக்காரர்கள். உங்க நட்சத்திராதிபதி வக்ரமாகிறார், அதை மட்டும் கவனம் பண்ணிக்கிட்டா போதும். ஜாமீன் மட்டும் போடாம இருந்தா போதும். மற்றபடி கலைத்துறையில நான் இருக்கேன், எனக்கு எப்படி இந்த சிற்பக்கலையில இருக்கிறவங்களா இருந்தா உங்க உங்க இதுதான் கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கோம். அதே மாதிரி அரங்கேற்றத்துக்கு உங்களோட இதைத்தான் அதிகமா விரும்புவாங்க. அதே மாதிரி சினிமா சார்ந்த விஷயங்கள் இப்ப இந்த யூடியூப்ல இருக்கிறவங்களா இருந்தா கூட உங்களோட வீடியோ இந்த வாட்டி பீக் ஆகும், நல்லா ரைஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற மாதிரி வரும். அதாவது அதிகமான வியூஸ் பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை, ட்ரெண்டிங் ஆகிற சூழ்நிலை வரும் உங்களோட வீடியோஸ். தனுசு ராசி புராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, யாருக்கும் ஜாமீன் போடாம இருந்தா போதும். ஏன்னா எல்லாமே சாதகமா இருக்கும் போதில இவர் நமக்கு ஜாமீன் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு யாராவது உங்களை இழுப்பாங்க. நீங்க அதை மட்டும் கவனம் பண்ணிக்கங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, சூப்பரா இருக்கு. திருமண அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் சொல்லுவேன். இளம் வயதினர் இந்த வீடியோவை பார்த்தா திருமண அமைப்பு யாரா இருந்தாலும் தனுசு ராசியினருக்கு ராசிக்கு எல்லாம் குரு வந்துடட்டும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே கொஞ்சம் அந்யோன்யம் குறையும். வேணா ராசியாதிபதி நட்சத்திராதிபதி வக்ரம் ஆகிறாரு. ராசியாதிபதி ராசிக்கு யார்ல இருக்காரு அப்படிங்கும் போது என்ன ஆகும், திருமண அந்யோன்யம் குறையும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடாம பாத்துக்கங்க. அதே மாதிரி 2ஆம் திருமணம் சார்ந்த அமைப்பு கேட்கிறவங்களா இருந்தா, பூராட நட்சத்திரவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு கேட்கிறவங்களா இருந்தா அதுக்கு சாதகமான தன்மை நிறைய இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுத்தது உத்திராட நட்சத்திரக்காரர்கள். எல்லாமே சாதகமா இருக்கும், எந்த நெகட்டிவும் இருக்காது. எங்க கவனமா இருக்கணும்னா, வேகமா எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது, அவசரமா எந்த ஸ்டெப்பும் எடுக்கக்கூடாது. எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கு, இந்த ஸ்டெப்பை இப்படி எடுக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா வாலண்டியரா எங்கேயாவது போய் மாட்டிக்குவீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள். மற்றபடி எனக்கு திருமண அமைப்பு எப்படி சார்னா, திருமணம் சார்ந்த அமைப்பு இருந்துச்சுன்னா செய்யலாம், தாராளமா செய்யலாம். அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்து கேட்குறீங்களா, இந்த வீடியோவை பார்க்கணும், குழந்தை சார்ந்த பாக்கியம், எனக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படின்னு கேட்டா, ஜனனகால ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் இருந்தா நல்லா இருக்கும். பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும், அதுக்கான நேரம்லாம் நடக்குது. பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள். அடுத்தது தான தர்மத்துல கொடை வள்ளலாக போறேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் நீங்களும் பூராட நட்சத்திரக்காரர்கள் தான். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கூட அந்த குடைவள்ளல் பேர் வராது. பூராட நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு தான் குடைவள்ளல் பேரு. ஏன், சுக்கிரன் உங்களுக்கு வக்ரமாகிறார். அதே மாதிரி சூரியன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்க நட்சத்திராதிபதி சூரியன் உங்க 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்தை பாக்குறாங்க. குடைவள்ளல் பேரு உங்களுக்கு. அதனால சகல விதமான சாதகமான தன்மைகளும் நிகழும். உத்திராட நட்சத்திரங்கள் அவசரப்படக்கூடாது, பூராட நட்சத்திரம் கவனமா போகணும், வேற எதுவும் இல்லை. சரியா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதி ஆலோசனையா இருந்தா கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.